நிலைமைக்கு நம்ம இந்த பாஜக கொண்டு விட்டுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்றே இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் புரியல, நம்ம யாருன்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம பேச மாட்டோம்னு நினைச்சாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மேடையில இருந்து சொல்றேன், எண்ணி அவங்களுக்கு 1 மாசம் தருவோம். ஒருவேளை அவங்க பணத்தை மட்டும் போடலைன்னா என்னோட நீங்க ரோட்டுக்கு வந்துதான் ஆகும். வருவீங்களா? இங்க மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் கூட போய் அடிப்பாங்க. இது யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசு யாருக்கு கொடுக்க முடியாது சொல்றது? உங்க வீட்டு காசா? எங்க மக்கள் போட்ட வரி பணத்தை 100 நாள் வேலை திட்டம், ஒரு அருமையான திட்டம் சோனியா அம்மா கொண்டு வந்து பெண்களுக்கு, ஊரில் இருக்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும், வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ப்ரோக்ராம, ஒரு அருமையான திட்டத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றது யார்? நீ யார்? பொறுமையா கேட்டுப்பாங்க. நீ பொறுமையை தாண்டணும்னா ரோட்டுக்கு வரதான் செய்யும். பெண்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும் இருக்கு அவங்க பார்த்தது இல்லை. திருவள்ளூர்ல இருந்து பார்ப்பாங்கன்றது என்னுடைய வாக்கு. செய்வோமா? ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு பேசலன்னா இவங்க நம்மளை அப்படியே கடத்தி கொண்டு போயிறாங்க. அந்த மோடி ஜெயிச்சு வந்த உடனே என்ன சொன்னாரு, பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இந்த 100 நாள் வேலை திட்டம் வச்சிருக்காங்களாமே காங்கிரஸ், அடுத்த நடத்தும், எப்படி நடத்தாலும் பார்ப்போம் அப்படின்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் சொல்ற ஒரு அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பிரதமர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்க பிரதமராக வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். சரி, இருந்துட்டு போ, ஜெயிச்சு வந்துட்ட, மேல உனக்கு ஓட்டு போடுறாங்க, தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு கோட்டு கூட உள்ள போறது கிடையாது, ஒரு இடத்துல நீ ஜெயிக்க போறது கிடையாது. இன்னைக்கு எத்தனை வருஷமா ஜெயிக்க போறது கிடையாது. நீ மட்டும் இல்ல, அவ கூட சேர்றவங்க யாருமே ஜெயிக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இங்க வந்து ஜெயிச்சு வர. ஆனா இந்த திட்டத்தை ஏன் கை வைக்கிற? எங்கள் வீட்டு பெண்கள் உனக்கு என்ன ரோகம்? ஒரு ஊர்ல ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, 60 வயசு 70 வயசு, ஏதோ 300 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த அம்மாக்கு இன்னைக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த 100 நாள் வேலை வந்திருக்கு. அந்த 100 நாள் வேலை வந்த போது காங்கிரஸ்ல அதான் சொன்னோம், நீ போய் சும்மா உட்கார்ந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்க கூடாது, கூட்டிட்டு போ, வேலை கொடு, காசை கொடு. எதுக்கு கொடுக்கறது? அந்த காசு மறுபடியும் நம்மளுடைய சமுதாயத்துல வரும். அந்த காசு வந்தாலே தொழில் பெருகிறதுக்கு, வளம் பெருகிறதுக்கு. ஆனா இன்னைக்கு ஜிபிஎஸ்ல இதை போடு, அதை போடு, போட்டோவை இங்கே எடு, அங்கே எடு, ஜிபிஎஸ் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? எதுக்கு பண்றாங்க? ஏன் பண்றாங்க? ஏன்னா இவங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி என்ன மாதிரி அடித்தட்டுல இருந்து வரவங்க மேல வர்றத பிடிக்காத மக்களையும், உங்களுக்கு உண்மையான எண்ணம் என்னன்னா, இந்த ஜனங்கள்லாம் ஊர்லயே இருக்கணும்ன்றதுதான் அவங்க எண்ணம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ஏதோ படிக்க போய் சென்னையில ஏதோ பண்ணுதுங்களே, அது பண்ணவே கூடாதுன்றது அவங்களோட எண்ணம்.